வீட்டோட என்ட்ரன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கு பார்த்தும் கிழக்கு பார்த்தும் தாராளமாக அந்த நில வாசல் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அங்கே எந்த விதமான வாஸ்துமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேட்டுன்றது மெயின் கேட்டு உங்களுக்கு பெட்ரூமில் வந்து உங்களுக்கு 2 வகையாக பிரிக்கலாம். முதல்ல மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பிரிக்கிறோம். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் வச்சுக்கிறோம். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு அதாவது பெற்றோருக்கு ஒரு பெட்ரூம் வேணும். அது போக புதுசாக தம்பதிகளாக அந்த குடும்ப தலைவர் யாரோ அவருக்கு உண்டான ஒரு பெட்ரூம் தேவை. இப்போது நம்மளுக்கு 2 கன்ஃபியூஷன் வந்துடும். பூஜை அறைன்னு சொல்கிறது வடகிழக்கில் தான் நம்ம வச்சுக்கணும். எப்போதுமே மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை பூஜை சம்மந்தமான சில விஷயங்கள் ரூம் செல்ஃப் வைக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வடகிழக்கில் தான் வச்சுக்கணும். இப்போ எங்களுக்கு பூஜை அறையே இல்லை மேடம். கிச்சனை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஒரு வீட்டில் தென்கிழக்கு மூலையில் தான் கிச்சன் இருக்கணும். தென்கிழக்குன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலை. அந்த அக்னி மூலையில் கிச்சன் இருக்கணும். அந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா ஏன்னா கிச்சனில் தான் நம்மளுக்கு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமே. நான்வெஜ்ஜை கண்டிப்பாக சமையல் அறையில் யூஸ் பண்ணவே கூடாது. சார் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா 9 மூலைகளுமே முக்கியமான மூலைகள் தான். அதில் ஒரே ஒரு மூலை மட்டும்தான் நம்ம குப்பை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம். அது என்ன மூலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு மூலையில், அதாவது யம மூலைகள்னு சொல்லுவோம். அந்த மூலையில் நீங்கள் குப்பைகளை போட்டுக்கலாம். போர்வெல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம தண்ணி காமிக்கிறது நமக்கு ஒரு திசையில் இருக்கும், நம்ம வாட்டர் டேங்க் வைக்கிறது ஒரு திசையில் இருக்கும். இப்போ இதில் எல்லாத்தையுமே நம்ம வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோட இந்த பேர் டாக்டர் ஆஸ்ட்ரோ பூர்ணா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ நம்ம வாஸ்து அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புது வீடு கட்டும் பொழுது என்னெல்லாம் வாஸ்து பார்க்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மூலமையாக பார்க்கணுமோ. பொதுவாகவே ஒரு வீடு அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற மேஜர் கன்ஃபியூஷனே வந்து மேம் இந்த கேட்டு நிலவு இதுதான் பிரச்சனைங்க மேம். இப்போ ஒரு சில வீட்டில் எப்படி அமைப்பு இருக்குன்னா பார்க்கிங் காரணமாக மெயின் கேட் ஒரு இடத்துலையுமே நிலவு ஒரு இடத்துலையுமே இருக்குது. ஈவன் வாசலோட திசை கூட மாறுது. இப்போ கிழக்கு திசையில் வந்து கேட் இருக்குது அப்படின்னா இன்னொரு திசையில் வந்து நிலவு வைக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவு சரி மேம், எந்த நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுங்க? கண்டிப்பாக இதில் வந்து நம்ம 2 முக்கியமான விஷயத்த பார்க்கணும். வீட்டோட என்ட்ரன்ஸ் எந்த திசை நோக்கி இருக்குன்னு தான் பார்க்கணும். கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு இருந்தாலும் பரவாயில்ல, வடக்கு கிழக்கு மேற்கு பார்த்து தான் கேட்டு, மெயின் கேட்டும் மேற்கு பார்த்து இருக்கக்கூடாது. வீட்டோட என்ட்ரன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கு பார்த்தும் கிழக்கு பார்த்தும் தாராளமாக அந்த நில வாசல் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அங்கே எந்த விதமான வாஸ்துமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேட்டுன்றது மெயின் கேட்டு உங்களுக்கு மேற்கு பார்த்து மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடி தெற்கு பார்த்து இருக்கலாம், கிழக்கு பார்த்து இருக்கலாம், வடக்கு பார்த்து இருக்கலாம். மெயின் கேட்டு வீட்டு நிலவாசல் வடக்கு ப்ளஸ் கிழக்கு இந்த 2 திசை நோக்கி இருந்தாலே போதும். இப்போ பொதுவாக பெட்ரூம் அப்படிங்கிறது வந்துங்க அதில் வந்து சில வாஸ்து எல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பெட்ரூம்க்கான வாஸ்து அப்படிங்கிறது இருக்கா? இருந்தால் எந்த விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்? பெட்ரூமில் வந்து உங்களுக்கு 2 வகையாக பிரிக்கலாம். முதல்ல மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பிரிக்கிறோம். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் வச்சுக்கிறோம். இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு அதாவது பெற்றோருக்கு ஒரு பெட்ரூம் வேணும். அது போக புதுசாக தம்பதிகளாக அந்த குடும்ப தலைவர் யாரோ அவருக்கு உண்டான ஒரு பெட்ரூம் தேவை. இப்போது நம்மளுக்கு 2 கன்ஃபியூஷன் வந்துடும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா தான் குடும்ப தலைவர், அவர் தான் நமக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு அடுத்து தான். அப்போது அவங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்கணுமா இல்லை நாங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கணுமா அப்படின்ற குழப்பம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா பெற்றோர்களுடைய ஒரு நல்ல ஒரு பாசத்தினால நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம். ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா பெற்றோர்களுக்கு எப்போதுமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் தான் கொடுக்கணும். இப்போ மாஸ்டர் பெட்ரூம் நம்ம தம்பதிகளாக இருக்கிறோன்னா அவங்களுக்கு தென்மேற்கு திசையில் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமை அட்டாச்சு பாத்ரூமோட வச்சுக்க வேண்டியது நல்லது. இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருந்தால் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம், தாம்பத்தியம், அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே இந்த மாஸ்டர் பெட்ரூமில் தான் இருக்கும். ஏன் நம்ம பெற்றோர்களுக்கு அந்த இடத்த கொடுக்குறோம், வடகிழக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே வந்து மெடிடேஷன் அதாவது பூஜை அறை இந்த மாதிரியான தெய்வீக சம்பந்தம் சார்ந்த அந்த அறைகள் தான். அப்படி இருக்கும்போது
பெற்றோர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் தேவை. அவர்கள் எல்லா கவலைகளையும் மறந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு அந்த வடகிழக்க நம்ம ஒதுக்கிட்டு, நம்ம இங்க தென்மேற்க நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாஸ்டர் பெட்ரூம் வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விருத்தியை, அதாவது வம்சாவளியை குடுக்கக்கூடிய ஒரு வீடா தான் இருக்கும் நமக்கு. இப்ப பூஜை அறை அப்படிங்கிறது வந்து எந்த திசையில அமையணும்? எந்த இடங்கள்ல அமைஞ்சா நல்லா இருக்குங்க? பூஜை அறைன்னு சொல்றது வடகிழக்குல தான் நம்ம வச்சுக்கணும் எப்போதுமே. மெடிடேஷன் பண்றதோ, இல்ல பூஜை சம்பந்தமான சில விஷயங்கள் ரூம் செல்ஃப் வைக்கிறோம் அப்படின்னாலே, நம்மளுக்கு வடகிழக்குல தான் வச்சுக்கணும். இப்போ எங்களுக்கு பூஜை அறையே இல்ல மேடம். நாங்க இருக்கிறதே ஒரு 1 பெட்ரூமோ, இல்ல 2 பெட்ரூமோ தான் வச்சிருக்கிறோம். இதுல நாங்க எங்கேருந்து பூஜை அறைய வைக்கிறது அப்படின்னா, நீங்க ஹால்ல வடகிழக்கு மூலை எங்க இருக்குன்னு பார்த்து, அந்த வடகிழக்குல அந்த பூஜை அறைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அங்க தெய்வம் வந்து நிக்கும். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நம்ம கேட்க வரம் எல்லாமே தரக்கூடிய ஒரு இடம் தான் அந்த வடகிழக்கு. அந்த வடகிழக்குல நீங்க வடகிழக்க பார்த்து மெடிடேஷன் பண்றது, குழந்தைகள அங்க உட்கார சொல்லி நல்லா தியானம் பண்ண சொல்றது, இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்கும். பொதுவாவே சமையலறை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அத விட அதிகபட்ச சந்தேகம் என்னன்னா, எந்த இடத்துல வந்து அந்த அடுப்பு அப்படிங்கிறத அமைக்கணும்? வாஷிங் ஏரியா வந்து எந்த இடத்துல இருக்கணும்? அப்படிங்கிற சந்தேகம் பெரும்பாலான நபர்களுக்குமே இருக்கு. ஸோ பொதுவா எது எங்கெங்க இருக்கணுங்க? கிச்சன பொறுத்தமட்டுக்கும் உங்களுக்கு ஒரு வீட்ல தென்கிழக்கு மூலையில தான் கிச்சன் இருக்கணும். தென்கிழக்குன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்னி மூலை. அந்த அக்னி மூலையில கிச்சன் இருக்கணும். அந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா கிச்சன்ல தான் நம்மளுக்கு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமே. நம்மளுடைய வீட்டு பெண்கள், வீட்ல தலைவியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அந்த இடத்துல தான் ரொம்ப நேரமா செலவு பண்றாங்க, தன்னுடைய நேரத்தை. அதனால வீட்டு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமே கிச்சன் தான். அதனால அந்த இடம் உங்களுக்கு தென்கிழக்கு மூலையில இருக்க வேணும். இந்த தென்கிழக்குல நீங்க எந்த இடத்த பார்த்து அடுப்ப வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கணும். நீங்க சமைக்கிறவங்க கிழக்கு திசை நோக்கி நீங்க சமைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். இப்போ நின்னுக்கிட்டே சமைக்கிறோம். நமக்கு உடல் உபாதைகள் அதிகமா வரும். அடுத்து அந்த இடத்துல நம்ம ஒரு மன நிம்மதியோட சமைக்கணும். ஒரு எல்லாருக்கும் போகக்கூடிய ஒரு உணவு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நின்னு சமைக்கும்போது நமக்கு மன நிம்மதியோட சமைக்கணும். மன நிம்மதி இல்லைன்னா, அந்த இடம் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்காது. அதுக்கு நீங்க கிழக்கு திசை நோக்கி சமைக்கும்போது, அந்த சூரியனின் நேரடி பார்வையில இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு உற்சாக ஒரு உணர்வுகள் எல்லாமே இருக்கும். நீங்க சமைக்கக்கூடிய திசை கிழக்கு திசை நோக்கி இருக்கணும். இப்போ இதுல நீங்க வாஷிங்லாம் இருக்கு. அதாவது சிங்க் எந்த இடத்துல இருக்கணும்? எங்களுடைய வலது கைக்கு இருக்கு மேடம். நீங்க இப்படி சமைச்சிட்டு இருக்கிறீங்க, கிழக்கு திசை நோக்கி சமைக்கிறீங்க அப்படின்னா, வலது கை நோக்கி அந்த சிங்க் இருக்கவே கூடாது. இடது கை நோக்கி இருந்ததுன்னா தான் உங்களுக்கு அந்த வாஷிங் ஏரியா நல்ல ஒரு வாஸ்துபடி அந்த கிச்சன் அமைஞ்சிருக்கிற மாதிரியா இருக்கும். இப்ப பொதுவாவே வந்து மேம் இந்த நான்வெஜ் அப்படிங்கிறது வந்து அத வாஷ் பண்றது வந்து இந்த கிச்சன்ல வச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு மேம். அது எந்த அளவு உண்மை? எதனால அப்படி சொல்றாங்க? நான்வெஜ்ஜ கண்டிப்பா சமையல் அறையில யூஸ் பண்ணவே கூடாது. சமைக்கிறதுக்கு மட்டும் அந்த அடுப்புல வச்சு நீங்க எடுக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல அந்த சமையல் அறையில கீழ உட்காந்து ச கட் பண்றது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா, அது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இதை நம்ம எந்த இடத்துல போய் செய்யணும்? வீட்ல பின்னாடி இடம் இருக்கு. சவுத் சைட்ல வச்சிருக்கிறீங்க. இல்ல மேற்கு திசையில ஏதாவது ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, அந்த திசை நோக்கி அதுக்கு உண்டான கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு டைரக்ட்டா அடுப்புல கொண்டு வந்து தான் வைக்கணுமே ஒழிய, வீட்ல வேற எந்த இடத்துலயும் நீங்க அந்த அசைவ உணவுகளை சேர்க்கக்கூடாது. இப்போ மளிகை சாமான் இருக்கு அப்டின்னா, அந்த மளிகை சாமான் உப்பு, பருப்பு பக்கத்திலேயே நீங்க அந்த நான்வெஜ்ஜையும் சேர்த்து வச்சு சமைக்கவே கூடாது. அது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய தோஷம் உங்களுக்கு தான் வருமே ஒழிய, யார் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வருமே ஒழிய, வேற யாருக்குமே போகாது. அதனால கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே வீட்ல பின்னாடி வச்சுக்கோங்க. அது தெற்கு திசையாகவோ, மேற்கு திசையாகவோ தாராளமா இருக்கலாம். கிழக்கும், வடக்கும் அந்த திசையில யூஸ் பண்ணக்கூடாது. இத செஞ்சுட்டு நீங்க டைரக்ட்டா அடுப்புல கொண்டு வைக்க போறீங்க. அடுத்து நேரா டைனிங்க்கு தான் கொண்டு போக போறீங்க. இந்த இடத்த தவிர வேற எந்த இடத்தையும் அசைவ உணவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்ப பொதுவாவே வந்து நம்ம குப்பைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடத்துல வைக்கணும். சில இடங்கள்ல குப்பைகள் இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க மேம். உதாரணத்துக்கு பூஜை அறைக்குள்ள குப்பை தொட்டி இருக்கக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப எதெல்லாம் எந்த இடங்கள்ல குப்பைகள் வைக்கலாம்? எந்த இடத்துல குப்பைகள் வைக்கவே கூடாதுங்க மேம்?
சார் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா, 9 மூலைகளுமே முக்கியமான மூலைகள் தான். அதுல ஒரே ஒரு மூலை மட்டும் தான் நம்ம குப்பை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம். அது என்ன மூலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெற்கு மூலையில. அதாவது யம மூலைகள்னு சொல்லுவோம். அந்த மூலையில நீங்க குப்பைகள போட்டுக்கலாம். மத்தபடி பெட்ரூம்லயோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிச்சன்லயோ, உங்களுடைய பூஜை அறையிலோ இப்போ பூஜை அறையில என்ன பண்றாங்க, ஊதுபத்தி நெறைய விழுது. அங்க இருக்கக்கூடிய அந்த பூவோடைய வேஸ்ட் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே அங்கேயே இன்னைக்கு அவசர உலகம் அப்படியே அங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படி சேர்க்கவே கூடாது. எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயுமே பெட்ரூமா இருக்கட்டும், அடுத்து கிச்சனா இருக்கட்டும், பூஜை அறையாக இருக்கட்டும், ஸ்டடி ரூமா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே குப்பைகளை சேர்க்கக்கூடாது. வீட பொறுத்த மட்டுக்கும், வாஸ்து சாஸ்திரத்த பொறுத்த மட்டுக்கும் குப்பைகளை அதிகமாக சேர்க்கக்கூடாது. இஃப் சப்போஸ் உங்களுக்கு இப்போ நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து வீட்டு வாசப்படி வரைக்கும் நமக்கு குப்பைகள் தான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எந்த இடத்துல அத வச்சுக்கணும், குப்பைகள வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். தெற்கு திசை நோக்கி வச்சுக்கலாம். மேற்கு திசையில வைக்கக்கூடாது குப்பைகள. தெற்கு திசையில வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது தொந்தரவ குடுக்காது. அதனால ஒரு பிரச்சனைகள் வராது. இப்போ பொதுவா போர்வெல் அப்படிங்கிறது வந்து ஒரு மனையில வந்து எந்த இடத்துல வேணாலும் அமையுதுங்க மேம். ஏன்னா நீர் இருக்க இடத்துல தான் போர் போட முடியும். ஸோ இப்போ அது திசை சார்ந்து இருக்க போறதில்ல. அப்படி இருக்கக்கூடிய இடங்கள் போர்வெல் எங்க வேணாலும் போடலாமா? அப்படி இருந்தாலுமே அதற்கான ஏதாவது நிவர்த்திகள் ஏதாவது இருக்காங்க மேம்? போர்வெல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம தண்ணி காமிக்கிறது நமக்கு ஒரு திசையில இருக்கும். நம்ம வாட்டர் டேங்க் வைக்கிறது ஒரு திசையில இருக்கும். இப்ப இதுல எல்லாத்தையுமே நம்ம வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வேண்டாம். நீங்க எந்த இடத்துல அந்த தண்ணிய கொண்டு சேகரிக்கிறீங்களோ, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதுவோ அத தான் நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல பார்க்குறோம். அது வந்து உங்களுக்கு வடகிழக்குல வாட்டர் டேங்குன்றது வடகிழக்குல இருந்துக்கிட்டாலே, உங்களுக்கு பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செலவுகள் அதிகமாகாது. வாட்டர் டேங்க் இருக்கிறத வச்சு தான் நம்ம வீட்லோடைய வரவு செலவுகள் கணிக்கப்படுது. இப்போ வடகிழக்குல உங்களுக்கு வாட்டர் டேங்க் இருந்தது அப்படின்னா, பெரிய அளவுக்கு அங்க விரயங்கள் அதிகமாகாது. அத விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு திசையில வச்சீங்கன்னா, கண்டிப்பா விரயங்கள் அதிகமாகும். இப்போ 2 டேங்க் இருக்கு. ஒண்ணு கார்ப்பரேஷனுக்கு வச்சிருக்கிறோம். ஒண்ணு போர்வெலுக்கு வச்சிருக்கிறோம். அப்படின்ற விஷயத்துல எந்த டேங்க் எந்த தண்ணியா இருந்தாலும், நீங்க சேகரிக்கக்கூடிய ஒரு இடம் முக்கியமான இடம் வடகிழக்கு. ஆனா, இங்க கார்ப்பரேஷன் வாட்டருக்கு வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடியே நம்ம ஒரு குழி தோண்டி வச்சிருப்போம். அது வைக்கலாமா? அந்த மாதிரியான ஒரு வைக்கலாமா? டேங்க் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குழி மாதிரி நோண்டி வைக்கலாமா? அப்படின்னா, கண்டிப்பா வைக்கக்கூடாது. அது வச்சீங்கன்னா, தேவையில்லாத உடல் தொந்தரவுகள் அங்க அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். பணமும் விரயமாயிக்கிட்டே இருக்கும் சார். இப்போ பொதுவாவே செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது வந்து நெறைய சந்தேகங்கள் இருக்கு மேம். இப்போ செப்டிக் டேங்க்கு மேல நம்ம பாத்ரூம் கட்டக்கூடாதுன்னு சில நபர்கள் சொல்றாங்க. இதே சமயம் செப்டிக் டேங்க் தனியா இருந்தாலுமே அத பயன்படுத்தக்கூடாது. அது மேல நடக்கவே கூடாதுங்கிற ஒரு இதெல்லாமே இருக்கு மேம். இது எந்த அளவு உண்மை? எது நம்ம சரியான முறைங்க மேம்? சார் செப்டிக் டேங்க் மேல நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இந்த காலத்துல பார்க்க முடியாது. வாஸ்து முறைப்படி நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு இருக்கு. நமக்கு செப்டிக் டேங்க் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்ல வடமேற்கு திசையில தான் கண்டிப்பா இருக்கணும். அந்த வடமேற்கு திசையில உங்களுக்கு அந்த செப்டிக் டேங்க் இருக்கும்போது, தேவையில்லாத அந்த கழிவுகள் போகக்கூடிய இடம் தானே. அந்த வடமேற்குல அந்த கழிவுகள் போகும்போது தேவையில்லாத தொந்தரவுகள் வராது. அது மேல நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்து கழிவுகள் மேல நடக்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத நோய் தொந்தரவுகளை குடுக்கும். அதனால தான் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியா பின்னாடி இடம் ஒதுக்கி விட்டுருப்பாங்க. அதனால அது மேல நடக்கக்கூடாதுன்றது இந்த காலத்துல முடியாது. அது மேல பூந்தொட்டிகளோ இது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பெரிய அளவுக்கு அந்த குறைபாடுன்றது நமக்கு வராது சார். இப்போ பொதுவா இந்த ஈபி மீட்டர் அப்படிங்கிறது வந்துங்க மேம், எந்த இடத்துல அமைக்கணும்ங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. ஈபில வந்து இந்த இடத்துல மீட்டர் வைக்கணும், வைக்கக்கூடாதுன்னுலாம் சொல்றாங்க. அப்போ அது எந்த அளவு வாஸ்துபடி கரெக்ட்டா இருக்கும் மேம்? இபி மீட்டர் உங்களுக்கு அக்னி மூலையில தான் சார் வைக்கணும். எங்க கிச்சன் இருக்கோ, அந்த மாதிரியான அக்னி மூலைகள்ல தான் நம்ம அந்த இபி மீட்டர் வைக்கணும். ஏன்னா கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே சமயத்துல இப்போ நீங்க இபி மீட்டர் வந்து பார்க்கறது ரொம்ப அதெல்லாம் வாஸ்துபடி பார்க்க முடியாது. ஏன்னா கரண்ட் இபில இருந்து எங்க லைன் குடுக்குறாங்களோ, அந்த இடத்துலயே இப்போ செட் பண்ணி வச்சுர்றாங்க. மெயின் போர்டு அந்த இது வந்து நம்ம பார்க்கணும். அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தென்கிழக்கு மூலையில நம்ம அந்த இபி போர்ட வச்சுக்கிட்டோம். அந்த யுபிஎஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம தென்கிழக்குல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது ஓகே தான் சார். இப்போ பொதுவா அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வந்து வாஸ்து ஒரு மேஜர் ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க மேம். இப்ப படிக்கக்கூடிய இந்த ஸ்டடி ரூம் சில வீட்ல இருக்கு. அப்படி ஸ்டடி ரூம் இருந்தா எங்க அமைக்கலாம்? ஒருவேளை சில நபர்களுக்கு ஸ்டடி ரூமுக்கான வசதிகள் இல்லை. அப்போ எந்த இடங்கள், எந்த திசை சார்ந்து அவங்களுக்கு அந்த எஜுகேஷனுக்கான இடம், அந்த டேபிள் ஒரு உதாரணத்துக்கு குடுத்தோம்னா நல்லா இருக்கும் மேம்?
படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொன்னாலே தாய்மார்கள் எல்லாருமே ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. ஏன்னா, தன்னுடைய குழந்தை வந்து ஒரு இடத்துல இருந்து படிக்க மாட்டேங்கிறான். அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கான். எப்போதுமே விளையாட்டு குழந்தையா தான் இருக்கான். அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள். இந்த வீடு தான் அதுக்கு காரணமோ! இந்த கணவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. நம்ம குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான். இந்த வீட்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வீட்ல அறைகள் இருக்கு அப்படின்னா, மேற்கு திசை அறையையும், கிழக்கு திசை அறையையும் இந்த ஸ்டடி ரூமுக்குன்னு நீங்க ஒதுக்கிக்கலாம். இல்ல எங்க வீட்ல அந்த மாதிரியான அறைகளே இல்ல. இப்போ 2 பிஹெச்கே தான் இருக்கு. டபுள் பெட்ரூமு, ஹால், கிச்சன் அப்படிதான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, லிவிங் ரூம் அதாவது ம மெயினான ஹால்ல நீங்க மேற்கு திசை நோக்கியோ, கிழக்கு திசை நோக்கியோ பசங்கள படிக்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம். அந்த இடத்துல இருந்து படிக்கக்கூடிய பையன், உடனே அந்த படிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள உடனே கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த திசையில கிடைக்கும். இப்ப பொதுவா இந்த வெளிப்புற வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பார்க்குறாங்க மேம். இப்ப நம்ம வீட்டுக்கு எதிர்ல வந்து இது இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி எந்த விஷயங்கள் இருக்கணும், எந்த விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்க மேம்? கண்டிப்பா சார். நம்ம வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, காலி மனைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா, காலி மனைகள் இருந்ததுன்னா, அங்க நெறைய குப்பைகள் வசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதனால காலி மனைகள் இருக்கக்கூடாது. நமக்கு வீட்டுக்கு எதிர்த்தாப்புல கோயில் இருக்கக்கூடாது. முக்கியமா நெறைய பேரு இப்போ அத கேட்குறாங்க. "கோயில் இருக்கலாமா? நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல கோயில் இருக்கலாமா?" அப்படின்னா, கண்டிப்பா கோயில் இருக்கக்கூடாது. எதிர்த்தாப்புலயும் இருக்கக்கூடாது. வீட்டிற்கு வலதுபுறமும், இடதுபுறமும் இருக்கக்கூடாது. வீட்டிற்கு பின்னாடி அதாவது கோயிலுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல நம்ம வீடு இருந்ததுன்னா பரவாயில்ல. முன்புறமோ, சைட்லயோ கோயில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான இது இருக்கக்கூடாது. இது பக்கத்துல எங்க வீடு இருக்கு, இன்னொரு வீடு இருக்கு. எங்களுடைய வாசல் திறந்த உடனே அவங்க வீடு செவரு தான் இருக்கு அப்படின்னா, அவங்க வீட்டு வால் இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குப்பைகள் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம காலையில எந்திரிச்சு கதவு திறக்கிறோம் அப்படின்னா, அந்த நிலவாசல திறக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல முழிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்த்தாப்புல அந்த வீட்ல குப்பை போடக்கூடிய இடமா இருக்கக்கூடாது அந்த இடம். அது பார்த்து நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனேயே திறக்கக்கூடிய இடம் நம்மளுடைய வெளிப்புற வாஸ்துவ தான் நம்ம பார்க்குறோம். அத நம்ம இத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வாஸ்து பத்தி நெறைய விஷயங்கள் பேசினோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.